இன்னைக்கு போராடக்கூடிய மாணவர்கள் நீட் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீட்டில் உள்ள குளறுபடிகளை வெளியேற்றணும்ன்றதுதான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. அது ஒரு ஜனநாயக ரீதியில தான் அவங்க போராடி கோச்சிங் சென்டர்லயும் நம்ம ஆராய வேண்டியது. அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வருகிறது, அந்த கோச்சிங் சென்டர்ல எப்படி இருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அவர்கள் உள்ளே சென்று பார்க்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் அவரோட கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துல ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டதுனால் வெளிப்படையாக அவர் சொல்லலாம், இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றது ஒரு அறிக்கை தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இது வரைக்கும் அந்த அறிக்கை இல்லைன்னும் பொழுது ஒரு சாமானியர் இன்னொருத்தர் மேல புகார் கொடுக்கறதுக்கு அச்சப்படும். இது நம்ம கொஞ்சம் நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதை செய்திருந்தால் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நம்ம விலக்கி இருக்கலாம். இனிய தமிழகம் நண்பர்களே, லோக் ஜனசக்தி கட்சியுடைய செயல் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்று தேசிய அளவிலும் மாநில அளவிலுமான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவருடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இனிய தமிழ் வணக்கம் சார். வேர்ல்டு பிரின்ஸ் நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். ஜந்தர் மந்தரில் தொடரக்கூடிய மாணவர்களுடைய போராட்டம் நள்ளிரவுல பிரதமர் முதல் முறையா ஒரு வீடியோ வெளியிட்டு இது தொடர்பாக விசாரணை தொடங்கப்படும், விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் சொன்ன பிறகும் கூட இந்த போராட்டங்கள் தொடர்வதை நீங்கள் இது போராட்டம் என்பது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. இது ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக தான் இந்த போராட்டத்தை நம்ம கவனிக்க வேண்டியது. இது ஆரம்ப கட்டத்திலேயே பிரதம மந்திரி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை முதல் கட்டமாக சொல்லியிருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி குறைக்கப்பட்டிருக்கலாம். தேவையில்லாத ஒரு வதந்திகள், தேவையில்லாத ஒரு நிகழ்வுகள், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு அசாதாரண சூழ்நிலையாக தான் இப்போது இந்தியா முழுக்க இது இருக்கிறது. வெகு விரைவில் இது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இல்ல. மாணவர்களுக்கான இந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவிருக்கிறார்கள், பின்னணியில தேச பிரிவினைவாதிகளுடைய செயல்பாடுகள் இதில் இருக்கு அப்படின்னு உளவுத்துறை குற்றம் தட்டும் பொழுது இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா இந்த போராட்டம்? இல்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது என்றால் கண்டிப்பாக அரசாங்கம் அதை வெளியிடணும். இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் தொலைக்காட்சி மூலியமாகவோ செய்தித்தாள்கள் மூலியமாக நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் தோலுறுத்தி காட்ட வேண்டும். அப்படி பின்புலங்கள் வெளிசக்திகள் இருக்குது என்றால் அவர்கள் வெளியிட வேண்டும் இல்லையா? அது அவங்க பொதுவாக எல்லார் இடத்துலயும் அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். எந்த ஒரு ப்ரோக்ராம், நிகழ்ச்சிகள், ஆர்ப்பாட்டங்கள், அரசுக்கு எதிரான ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதில் கண்டிப்பாக சமூக விரோதிகள் ஊடுருவார்கள். ஆனால் இதை முறியடிக்க அரசாங்கம் இந்த மாதிரி கூறும்பொழுது அவர்கள் அதை வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பிரதமருடைய வீட்டின் முன்னாடி ராகுல் காந்தி போராட்டம் நடத்தியது ஒரு நேர்மையற்ற செயல் அப்படின்னு சோனம் வாங்சுடைய மனைவி அவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஒரு பக்கம் போராட்டம் பெரிய அளவில் போகும்போது கூட இந்த காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இந்த விஷயம் இல்ல, இது ஒரு அதிக பிரசங்கி தினமாக தான் தெரிகிறது. இந்த விஷயம் எப்படி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே நீட் வேண்டாம் அப்படின்னு மாநிலத்துல நிறைய அரசியல் ஒற்றுமையா இல்லாத கட்சிகள் எல்லாமே தனித்தனி ஆளுமை உண்ட மாநில கட்சிகள் எதிர்க்கிறார்கள். ஆனா இதை எல்லாருமே ஒருங்கிணைந்து செய்யணும்னாக்கா பாராளுமன்றத்தில் தான் அதை செய்ய வேண்டிய தருணம். இப்பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்காத பொழுது இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் பட்டாளங்களை வைத்து அவர் இது சுயலாபம் தேடிக் கொண்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் எதிர்கட்சியாக இருப்பதால், எதிர்கட்சி தலைவராக இருப்பதால் நாம அது ஒரு அவருடைய ஜனநாயக கடமையாக தான் நம்ம பார்க்கணும். இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படின்றதே வெளிநாட்டு சக்திகளால் பின்புலம் இருந்து இயக்கப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் பொழுது அது சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படிதான் இருக்கும். இது அவர் இந்தியர் தானே? அவர் அந்த அமெரிக்க நாட்டில் அவர் இந்திய குடிமகனாக இருப்பவர்கள் தான் தேச பிரிவினையை பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பட் இது நம்ம பின்புலங்கள் அவங்களுக்கு என்ன வேண்டிய கிடக்குது? நீட் தேர்வை அதுல முறைகேடு நடந்ததை கைது செய்யணும், மத்திய மந்திரி அதுல இருந்து அவரை விலக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வெளிநாடு சக்திகள் இதுல என்ன பண்ண போகுது? வேற ஏதாவது ஒரு ரீதியில் இருந்தா பரவாயில்ல. கல்விக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இது அதாவது ஒரு முற்போக்கு வாதமா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கக்கூடிய ஆம் ஆத்மி பஞ்சாபில் இதே மாதிரியான பிரச்சனைகள் நடந்த பொழுது அப்பவும் மாணவர்கள் மீது தாக்குதல் திறன் நடத்தினாங்க. இவங்க எப்படி இரட்டை வேஷம் போடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த வினாத்தாள் கசிந்த விவகாரம் அப்படின்றது இந்த நீட் தேர்வில் மட்டும் கிடையாது. பஞ்சாப்ல நடந்திருக்கிறது, பீகார்ல நடந்திருக்கிறது, மேற்கு வங்கத்தில் போலி ஆசிரியர்கள் நியமனம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் கூட டிஎன்பிசி தேர்வில் நிறைய முறைகேடுகள். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல மாணவர்களுடைய மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்காத இந்திய மாணவர் சங்க அமைப்புகள்
இந்த ஒரு விஷயத்த மட்டும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டு துவங்குவதன் என்ன காரணம் அப்படின்னு கேட்க. அதான் இது ஒரு நல்ல கல்வியாளர்களே அதுல வந்து இல்லாதது ஒரு குறை. அவங்க ஒரு இந்த எந்த ஒரு அரசியல் பின்புலங்களுக்கும் ஆளாகக்கூடாதவர்களை தான் அதில் நியமித்து இந்த மாதிரியான விஷயங்களை அவங்கள கொண்டு வந்தாதான் இதுல இருக்கிற முறைகேடுகளை தவிர்க்க. அது அக்சஸ் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு பர்டிகுலர் வினாத்தாள் வந்து இப்போ நீதிமன்றமே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து ஹெலிகாப்டர்லயோ அந்த மாதிரி கொண்டு போனா அதெல்லாம் முடியாது. இதுக்கு ஒரு இல்ல இப்ப கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. மத்திய அரசுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த லீக் ஆகுது அப்படிங்கிற போது யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயங்களாலதான் இது வந்து பெருசா எடுக்கும். அந்த ஒரு சிலரும் வந்து அவர்கள் வந்து ஒரு ஜனநாயக கடமைக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களை மட்டும்தான் நீங்க வந்து நியமிச்சு பண்ண வேண்டும். அதுக்கு எவ்வளவோ ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆட்களை வந்து கட்டமைத்து இது மாதிரியான கொண்டு போனாக்கா கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு போராடக்கூடிய மாணவர்கள் நீட் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீட்டில் உள்ள குளறுபடிகளை வெளியேற்றணும்ன்றதுதான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. அது வந்து ஒரு ஜனநாயக ரீதியில தான் அவங்க வந்து போராடிட்டு ஒரு நல்ல ஆட்களை வந்து உள்ளே நுழைத்து அவர்கள் மூலியமாக இதை தயார் செய்து அவர்கள் மூலமாக கண்ட்ரோல் செய்தால் கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு சிக்கல்களை எதிர்பார்க்கும். இந்த நீட் வினாத்தல் விவகாரத்துல வந்து விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும், குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் உறுதிமொழி அளித்ததை தொடர்ந்து சோனமாங் வந்து உண்ணாவிரத்தை ஜிதேந்திர பிரதான் அவர்கள் முன்னாடி ஜே.பி. நட்டா. ஆனாலும் கூட இந்த போராட்டக்குழு ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முயற்சி செய்வது அல்லது நடத்துவது இது எந்த மாதிரி எதிர்வினைகளை உருவாக்கும்? இல்ல இது வந்து இளைஞர்களோட தன்னெழுச்சியாக நடக்கக்கூடியது. இதற்கு யாரையும் நம்ம வந்து இணைத்து பேசக்கூடாது. ஏன்னா அவர்களோட விரக்தியினுடைய வெளிப்பாடாக தான் இருக்கிறது. எவ்வளவு மாணவர்கள் இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பேர் அவர்களோட பதில் என்ன? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு வினாத்தாள் கசிந்தது, மறு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தேர்வு நடத்துறதுக்கே மாணவர்கள் கஷ்டப்பட்டு அந்த தேர்வு எழுதும் பொழுது இரண்டாவது தேர்வுன்றது இல்ல மறு தேர்வில் வந்து வெற்றிகரமா நடந்திருக்கு, சிறப்பான தேர்ச்சிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தானே தகவல். அது இருக்கலாம். அது வந்து நம்ம அதையும் இதையும் நம்ம வந்து ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒரு தேர்வு படிக்கும் பொழுது இதுல வந்து நிறைய இது இருக்குது. கோச்சிங் சென்டர் எவ்வளவு கோச்சிங் சென்டர், ஒரு கோச்சிங் சென்டர் இல்லாம 10-100 கோச்சிங் சென்டர் இருக்கும் பொழுது 100 கோச்சிங் சென்டரும் ஒரே மாதிரியான வழிபாடுகள் இருக்கிறதா? இந்த நீட் கோச்சிங் சென்டர்லயும் நம்ம வந்து ஆராய வேண்டியது. அவர்களுக்கு எப்படி அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வருகிறது, அந்த கோச்சிங் சென்டர்ல எப்படி இருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அவர்கள் உள்ளே சென்று பார்க்க வேண்டும். இப்போ ஒரு மாணவர்களுக்கும் வந்து ஒரு தேர்வு என்பது இது ரொம்ப கடினமான தேர்வு தான். இன்னைக்கு எல்லாருமே எல்லா மாநிலத்திலையும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால நம்ம ஒரு மாநிலம் மட்டும் வேண்டாம்னு சொன்னா நடத்த முடியாதுன்றது கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒப்புதல் பண்ணி பண்ணணும். இது வேற வழி இல்லை. இன்னைக்கு ஆயிடுச்சு, ஒரு 10 வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதில் உள்ள முறைகேடுகளை மட்டுமே நாம் களையெடுக்க வேண்டுமே தவிர நீட் தேர்வு இருக்க வேண்டும் தான் கொஞ்சம் எளிமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் அரசாங்கம் முயற்சி எடுத்து நடவடிக்கை. இந்த போராட்டத்தின் எதிரொலியாக தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுல தாவேக அரசு மிக உன்னிப்பாக செயல்படுவதாக தெரிகிறது. ஏன்னா மெரினா கடற்கரை அடைச்சிட்டாங்க, பொது இடங்களில் கூடுவது தடை செய்யப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மாணவர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ வந்து மத்திய அரசு எடுக்கக்கூடிய அதே நடவடிக்கையை தானே தாவேக அரசும் எடுக்கிறது அப்படின்ற கேள்வி இங்கே வரும்பொழுது இவர்கள் எந்த விதத்தில் நீட்டுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க? அது வந்து கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு புதிய வரலாறு படைத்த ஒரு புதிய முதலமைச்சர், அப்படி அவருடைய செயல்பாடுகளும் பிற்காலத்தை நோக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாம இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கும் பொழுது அதே காவல்துறை அதே மாதிரி தான் இருக்கிறது, அரசு அதிகாரிகளும் அதே மாதிரி தான் இருக்கிறார்கள் என்பது. மாணவர்கள் அவர்கள் அறப்போராட்டம் செய்யும் பொழுது அவர்களுக்கு உண்டான நேரங்களை ஒதுக்கி இந்த அரசு, இந்த காவல்துறை அவர்களுக்கு உண்டான ஒரு தார்மீக அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதற்கப்புறம் அவங்க பர்மிஷன் கேளுங்க அது மாதிரி சொல்லி பண்ணலாம். அவங்க வந்து ஸ்டேஜ் ப்ரொடெஸ்ட், ரோடு ப்ரொடெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம தான் அவங்க கல்லூரி வளாகத்திலோ அல்லது அவர்களுக்கு உண்டான ஒரு பொது இடங்களிலோ அவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தை கைது செய்யாமல் அவர்களுக்கு உண்டான ஒரு தார்மீக அடிப்படையில் இளைஞர்களின் ஆதரவால் வெற்றி பெற்ற முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இளைஞர்களை அடக்குமுறையாக கொண்டு இழுத்து தரவென்று இழுப்பது, அவர்களை வந்து மிரட்டுவது, அந்த மாதிரி தோணிகள்லாம் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு 20 நிமிடம் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கலைஞ்சு செல்லுங்கள் என்று கூட கூறலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. இல்லை, நீட் தேர்வை எதிர்க்கக்கூடிய தமிழ்நாடு ஜனநாயக திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். முட்டாள்கள் சொல்லக்கூடிய வட இந்தியர்கள் நீட்டை எதிர்த்து போராடுகிறார்கள் அப்படி சமூக வலைதளங்கள்ல ரைட்டர்ஸ்லாம் பார்க்கப்படுது. ஜனநாயகனுடைய வெளியீடு, இந்த போராட்டம், இதை இணைத்து பேசக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கணும்? இதுவும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. இப்ப செய்திகள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அமைச்சர்கள் அழுவதும், அப்புறம் வந்து மண் சோறு சாப்பிடுவதும், முட்டி போட்டு நடப்பதும், எதற்காக? ஜனநாயக படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. ஜனநாயக படம் இதெல்லாம் செஞ்சா இது வந்து எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு ஆப்ரேஷனு, தாத்தாவுக்கு ஆப்ரேஷனு, பாட்டிக்கு ஆப்ரேஷன், அப்பாவுக்கு ஆப்ரேஷன், சகோதரிக்கு ஆப்ரேஷன் சொல்லி
மண் சோறு சாப்பிட்டீங்க இல்ல முட்டி போட்டு நடந்தீங்கன்னாக்கா அது நம்ம வந்து ஒரு நல்ல விதமா எடுத்துக்கலாம். நீங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் திரைப்படங்கள் ஓடதான் போகிறது. அவரு ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அவர் நீங்க போய் மண் சோறு சாப்பிட்டு முட்டி போட்டு நடந்து இதெல்லாம் பண்றது வந்து இல்ல முதலமைச்சர் இதையெல்லாம் அமைச்சர்கள் தவிர்த்துட்டு பணியை பாருங்கன்னு குறிப்பிடலாம் இல்லையா? அவர் அமைதியா இருக்காருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னு தானே அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அல்லது முதல்வருக்கு இந்த தகவல்கள் எல்லாம் போய் சேர்கிறதா இல்லையான்ற ஒரு அச்சமும் ஏற்படுகிறது. மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் முதல்வருக்கு தெரியாம போகும் நம்ம எப்படி எதிர்பார்க்க சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு முதல்வர் வந்து அன்றைய செய்தித்தாள்களோ தொலைக்காட்சிகளோ ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தாலே அவருக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சும் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஃபார்வர்டட் முதலமைச்சராக தான் நம்ம எதிர்பார்க்கணும். பழைய முதலமைச்சர்கள் மாதிரி இல்லாம இவர் வந்து கொஞ்சம் இளைஞர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இளைஞர்கள் ஒரு எழுச்சி போராட்டம் நடக்கும்போது அடக்குமுறைகளை விட்டு அவர்களுக்கு என்ன ஒரு இது சொல்ல வேண்டும். இப்போ திரு அறிவு வந்து போய் தலைமைச் செயலகத்துல பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பேசினாருங்கிறது தெரியாத போது நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாரு. என்னை வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து மினிஸ்டர் ராஜவர்ஜுனா வந்து அழைத்து பேசினாரு, இது வந்து நம்மளால செய்ய முடியாது, பார்லிமெண்ட்ல எம்பிங்கெல்லாம் சேர்ந்து நிறைய எம்பிகள் இருந்தாதான் நம்ம அதை வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு இதுவா சொல்றாரு. ஆனா சமூக நீதி பேசக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே இது வரைக்கும் ஒரு குரல் கொடுக்கல போராட்டங்களை பத்தி. எனக்கு தெரிந்து பத்திரிகை தொலைக்காட்சிகள் இது வரைக்கும் அவர் வந்து தாவேகா அரசு தொடர்பு யாருமே இதை பத்தி சொல்லல. அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட்ல அது வந்து ராகுல் காந்தி அவர்களை அரெஸ்ட் செய்ததற்கு அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆனா அதே கர்நாடகா முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு, கேரளா முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர் அதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுத்திருக்கலாம். பட் இது வரைக்கும் அவரோட கருத்துக்கள் எதுவும் வந்து வெந்ததாக செய்திகள் இல்லை. லஞ்சத்தை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் தாவேகா அரசு ஈடுபடுகிறது அப்படின்ற கருத்து மக்களிடையே பரவுகிறது. அதற்கு மக்கள்கிட்ட ஒரு ஆதரவும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல புஷி ஆனந்த் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு அவங்க கட்சியை சார்ந்த ஞானசமுந்தரி அவர்கள் குற்றம் சாட்டும் பொழுது அதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தரலாம், அல்லது வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க கட்சியை விட்டு நீக்குவது அப்படின்றது அங்கே தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு உறுதியா எடுத்துக்கலாம். இல்ல அது வந்து நம்ம ஆராயக்கூடிய விஷயம். அது வந்து ஒரு பக்கம் அவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்யறாங்க, கட்சியில இருந்து நீக்கப்படுகிறார்கள் என்ற போது அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம் என்ற மாதிரி தான் வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை திரு முதலமைச்சர் அவர்கள் அவரோட கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துல ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டதுனால் வெளிப்படையாக அவர் வந்து சொல்லலாம், இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றது ஒரு அறிக்கை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இது வரைக்கும் அந்த அறிக்கை இல்லைன்னும் பொழுது ஒரு சாமானியர் வந்து இன்னொருத்தர் மேல புகார் கொடுக்கறதுக்கு அச்சப்படுவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இருக்கணும், ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். ஆதி திராவிட நலத்துறை வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதை விமர்சனங்களுக்கு உள்ளாக்குகிறார்கள். அதை நம்ம வரவேற்கலாமா அல்லது எதிர்க்கலாம் சார்? இந்த பெயர் மாற்றத்தினால் என்ன வித தவறு? ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை வந்து ஆதி திராவிட நலத்துறை விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் மாற்றம் செய்யப்படும் பொழுது எந்த எதிர்ப்பும் திருமாவளவன் வந்து வரல. இப்ப அந்த துறையினுடைய பெயரை மாற்றும் போது அவர் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு? முதலில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வன்னியரசு அவர்கள் மறுநாள் வந்து இல்ல அது பேர் மாற்றம் தவறுதான் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாரு. இந்த தடுமாற்றத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்ல இந்த இந்த மாற்றம் வந்து எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு சமூக நீதியாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதே ஆதிராவிட மக்கள் தான் மட்டும்தான் அதுல பார்க்கப்படும். வேற எந்த இதுவும் வந்து உள்ள வரலன்னும் பொழுது இது ஆதிதிராவிடர் நலத்துறையினே இருக்கலாமே. சமூக நலத்துறையின் மாற்றத்தை விட ஆதிராவிட மக்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த பெயர் மாற்றம் வந்து விடுதலைக்கு பெயர் மாற்றம் பொழுது ஏன் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல? இப்ப தாவேகா அரசு இல்ல அது சரியாக ஆழ்ந்து அவங்க வந்து ரொம்ப அசஸ்மெண்ட் பண்ணாம அதை மேபி அந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கலாம். இப்ப நம்ம வந்து இதை வந்து இந்த துறையை மட்டும் மாத்தினா பத்தாது. இந்த மற்ற இப்ப இன்றைக்கு ஒன்றும் இல்லை, சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து இன்னும் திறக்க முடியல. இப்போ இதுக்கு வந்து இவ்வளவு தூரம் சொல்லக்கூடிய தாவேகா அரசு 7 தலித் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி மார்த்தட்டி கொள்ளும் அரசு அந்த அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கும். அமைச்சர் போல வன்னியரசு அவர்கள் போய் திறக்கலாம். இல்ல அவர் போய் பார்த்து அதை விசாரிக்கிறன்ற மாதிரி அவரோட செய்தி தொகுப்புல பார்த்துருக்கு. பட் அவர் வந்து இது வந்து என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கணும். 2 சமூகத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனையாக தான் இது எதிர்பார்க்க. நான் விசாரித்த வரைக்கும் அந்த பகுதியில வந்து இன்னொரு தெருவை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சதுனாலதான் இந்த பிரச்சனைகள் எழுதுகிறது. அதே மாதிரி வந்து ஏற்கனவே அந்த இடத்துல டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சிலை இருந்திருக்கு. இப்போ வந்து அது வடிவமைக்கும் போது அதை வந்து அவர் உட்கார்ந்து இருக்க மாதிரி வடிவமை அதை ஒரு சாரா பார்க்கக்கூடிய மாதிரி வச்சதுனாலதான் இந்த பிரச்சனைகள் எழப்பட்டு. இது வந்து இன்று நேற்று நடந்ததல்ல, இது 5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப 5 வருஷமா இதை பத்தி யாரும் பேசலன்னும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல இப்ப திராவிட மாடல் அரசு கூட இதுக்கான எந்த முயற்சி எடுக்கல. அவர்கள் சொல்கிறார்கள் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி,
நாங்க வந்து சமூக நீதியை வந்து காக்குறோம்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு? வெறும் பெயர்ல மட்டும் சமூக நீதி நலத்துறைன்னு வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி விஷயங்களை களை எடுத்து இது வந்து நம்ம இன்னமும் அந்த பிற்போக்கு காலத்துலதான் இருக்கிற மாதிரி நம்மளை காட்டி இன்னும் அந்த அடக்குமுறை. காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் அவர்களின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காமராஜர் உணவு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நிதியில இருந்து கிட்டத்தட்ட 61 கோடி ரூபாய் இதுல ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இது நம்ம எந்த மாதிரி இது பார்க்கணும்? இல்ல, அந்த துறை பேரை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஆல்ரெடி வந்து சிஎம் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான் இருக்காது. அது வந்து பொதுப்படி யார் அந்த துறையில வந்தாலும் அவர்கள் பெயர் தான் இருக்க போகுது. அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் யார் வந்தாலும் அவர்களோட கண்காணிப்புல தான் இருக்க போகுது. அதற்கு பெயர் மாற்ற வேண்டும் வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, கர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய பெயரை சூட்டிதான் அழகு பார்க்க வேண்டும்ன்றது இல்லை. அவருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பிறந்த குழந்தை ஜெனரேஷனுங்களுக்கு கூட அவர் யாருன்றது அவரோட வரலாறுகள் தெரிகிறது. அதனால் அவர் பெயரை சூட்டினால் மட்டுமே அது ரொம்ப வெளிச்சமாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. அது திட்டங்கள் இது வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட பல விஷயங்கள் இருக்கிறது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். 2வது, நிதி. ஏற்கனவே திமுக அரசாங்கம் இதே மாதிரிதான் வந்து பட்டியலின பழங்குடி மக்களுடைய பணத்தை எடுத்து மற்ற செலவுகள் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த அரசும் அதையும் செய்யுதுன்னாக்கா அப்ப மக்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், விரக்தி தான் அடைவார்கள். இல்ல, அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இது தொடர்பாக கேள்வி எழுப்பலாமே, அவர் ஏன் எழுப்பாங்க? இவர் எழுப்புறவரா இருந்தாக்கா இவர் வந்து கடந்த 5 ஆண்டுகள திமுக ஆட்சியில எவ்வளவோ நடந்திருக்கிறது. அப்போ அது மந்திரி சபையில இல்ல சார். இப்ப மந்திரி சபையில இருக்கு. மந்திரி சபையில இருந்தா கூட எல்லாத்துக்கும் வந்து ஏதோ ஒரு கட்டுப்பாடுகள் தான் இருக்கிறது. இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கூட இந்த நீட் தேர்வுக்காக ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இப்போ முதல்வரே அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் ஒரு அரசியல் பிரிவு தலைவர், அதுல ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவ்வளவுதான். அவருடைய எல்லைக்குட்பட்டு தான் இப்ப பேசக்கூடியது இருக்குது. முதல்வரே அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கும்பொழுது நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? திருமாவளவன் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. கண்டனத்தை தான் எதிர்பார்க்க வேண்டும் தவிர வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருமதி கனிமொழி அவர்கள் போய் பார்த்துருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை இது வரைக்கும் சென்று பார்க்கவில்லை, ஆறுதல் சொல்லவில்லை அப்படின்னு இதில் அரசியல் இருக்கிறது. இல்ல, அவர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனா வந்து நம்ம அந்த எம்எல்ஏ பேசியதற்கு கடும் கண்டனம் தான். யாரா இருந்தாலும் தனிப்பட்ட மனிதர்களே நம்ம யாரும், அதுவும் ஒரு முதலமைச்சர் அவர் பொது வெளியில சொல்றாரு. அவர் ஒரு 4 செவத்துக்குள்ள பேசிட்டு போனாக்கா யாரும் அதை பேச போறது இல்லை. ஒரு பப்ளிக் மேடையில ஒரு இவ்வளோ ஒரு 100-200 பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த விஷுவல் நம்ம பார்க்கல. அவர் பேசினதுதான். அது வந்து நீங்க மூடுனா நான் வந்து எலும்பு உடைப்பேன்றது அது ஒரு அநாகரிகமான பேச்சு. கண்டிப்பாக திமுக தலைவர் அவர்கள் இதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்து அவரை வந்து ஒரு சுட்டி காட்டியிருக்க வேண்டும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மேபி அவர் வந்து மார்க்கண்டேயன் அவர்கள் தலைமையினுடைய ஈர்ப்பதற்காக மேபி அவர் சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தை. இன்றைக்கு அவரோட விஷயங்களை இதுக்கப்புறம் அவர் யோசிச்சிருக்கலாம். நம்ம பேசினது கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம்ன்றது கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இது வந்து கண்டனத்துக்குரியது. யாரா இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ அந்த மாதிரி சாதாரண தொண்டர் கூட இல்ல. அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கிறது. அவர் அதே ஒரு சபாநாயகர் அவர் பேச முடியுமா? இல்ல வேற யாரையாவது பேச முடியுங்களா? ஒரு தமிழ்நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் முதுகு எலும்பு ஒடிச்சிருவேன்னாக்கா அது எதை கொண்டு போய் சொல்லுது? இதை நம்ம வந்து ஒரு ஆர்வத்துல ஒரு கோபத்துல பேசிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு எதிர்க்க பார்க்கும்போது இந்த ஆதங்கத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா அது தவறு. இது வந்து அவர் கைது செய்யப்பட்டது சரியான ஒரு நடவடிக்கை. இது அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக. தாவேக அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அடக்குமுறையை கையாளுகிறது தாவேக அரசு கனிமொழி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் பொழுது கூட பல ஊடகங்கள் முடக்கப்பட்டது. அவங்கள பத்தி திமுக தலைவரை பத்தியோ அல்லது திமுக அரசை பத்தியோ ஏதோ விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் செய்யும் பொழுது அது வந்து சரியாக நியாயமாகப்படுகிறது. அதே வந்து மாற்று கட்சியினர் செய்யும்போது எப்படி தவறா பண்றாங்க? இது முழுக்க அரசியல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க கவர்மெண்ட் மேல ஏதாவது ஒரு அலிகேஷனை கொடுக்கணும். இதற்காக அதே அவங்க வந்து அவர் பேசினதை வந்து நியாயப்படுத்துகிறார்கள். கனிமொழி அவர்கள் மார்க்கண்டேயன் வந்து எலும்பு ஒடிச்சிருவேன்னு சொன்னதை நியாயப்படுத்துகிறார்களா? இதுல எந்த சட்ட விதிமீறலோ எதுவுமே இல்லை. அடக்குமுறை என்பது இல்லவே இல்லை. அவருக்கு உண்டான என்ன ஒரு அரசாங்கத்துக்கு வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி அவர் பதில் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அரசாங்கம் எப்படி சும்மா இருக்கும்? அதனால இவங்க சகோதரி கனிமொழி அவர்கள் அதை வந்து அரசியலாக தான் பார்க்கிறார்களே தவிர அது ஒரு ஜனநாயக ரீதியில் அவர்கள் பார்க்கவில்லை. அப்படி பார்த்திருந்தால் கண்டிப்பாக கண்டனம் தெரிவித்திருப்பார்கள் அந்த வார்த்தைக்கு. தூத்துக்குடி இளைஞர் அருணாச்சலம் அவர்களுடைய அந்த மரணம், சிறைச்சாலையில சபரிவர்மன் அவருடைய மரணம், இப்படி தொடர்ந்து கூட இந்த மரணங்கள் வந்து
ஆட்சிகள் எத்தனை மாறினாலும் அதிகாரம் வந்து காவல்துறை கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? ஏன் இதை தடுப்பதற்கான எந்த முயற்சிகளும் யாரும் செய்ய முடியாது, இல்லை தடுக்கவே முடியாது? இப்போ இந்த சம்பவம் வந்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து மிக மிக கண்டிக்க. இன்னைக்கு எந்த காவல் நிலையத்திலுமே நீங்க யார் போனீங்கனாலும் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை, ஒரு சில காவல் நிலையங்களை தவிர. ஆதலால் இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2 பெரிய சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. இவர்கள் வந்து இதை உடனடியாக தடுக்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எதற்கென்றால் அவர்கள் குற்றவாளிகளாகவே இருக்கட்டும், அவர்கள் உயிர் இழப்பதற்கு அளவிற்கு நீங்கள் அவர்களை கொடுமைப்படுத்துவது, சித்திரவதை செய்ய என்பது அது தடுக்கக்கூடிய விஷயம். இது வந்து முதலமைச்சர் வந்து இதுல உடனடியாக இது மாதிரியான விஷயங்களை அவர் வந்து கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு உண்டான நடைமுறைகளை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். இது வந்து மிகவும் கண்டிக்கக்கூடியது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில வந்து பாடத்திட்டங்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தமிழ் விஸ்வநாராயணன் அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஏஐ வந்து பள்ளியில கொண்டு வர்றது, அது அந்த ப்ராம்ப்ட் கிரியேட் வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரப்போறோம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிடுகிறாரு. இப்போ இந்த தாவேக அரசு உண்மையிலே இந்த பாடத்திட்டங்களை மாற்றங்களை கொண்டு வருமானால் அதை மக்களும் திராவிட கட்சிகளும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள். ஆமா, இது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கிறது. மயில்சாமி அவர்கள் அப்புறம் இவங்கெல்லாம் வர வந்து ஒரு பெரிய ஆளுமைகள். அவர்கள் இளைஞர்களுக்கு வந்து ஒரு கனவு நாயகர்களாக தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்களை கொண்டு வருவது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி வந்து பள்ளிகள்ல வந்து செய்தித்தாள்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அதே மாதிரி ஒரு லைப்ரரி அது ஆல்ரெடி இருக்கும். அந்த லைப்ரரி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இதுல வந்து திராவிட கட்சிகள் வந்து எதிர்க்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு குழந்தைகள் படிப்பு அவர்களுக்கு வந்து இது ஒரு சௌகரியமான விஷயமாக தான். தகுதியும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள், இதுல அரசியல் தலையீடு எதுவுமே இருக்காது அப்படின்னு திரு ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர். ஆனா இன்னைக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எப்படி கையாளணும் தமிழக அரசு? இதுலயும் வந்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிறது தான் இருக்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு வரும்பொழுது கொடுக்குற அந்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக மறந்து விடுகிற மாதிரி தான் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை ஆசிரியர்கள் வந்து அவர்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்கணுமோ அந்த முன்னுரிமை கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல அவர்களை வந்து நம்ம வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. அவர்கள் போராட வேண்டிய சுச்சுவேஷனை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு உண்டான நலன்களை உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். இந்த தொடர் போராட்டத்தின் காரணமாக மெரினாவில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இது வந்து சரியான ஒரு நடைமுறையா நீங்க பாக்குறீங்களா? தமிழக அரசு செய்யக்கூடிய இந்த விஷயம் சரி அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கும். இது வந்து நம்ம இதுல வந்து சரி என்றும் சொல்ல முடியாது, தவறு என்றும் சொல்ல முடியாது. இது ஒரு முன்னெச்சரிக்கையாக. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நடந்த ஒரு சம்பவத்தினால வந்த ஒரு பெரிய விஷயம் வந்து அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இதுல வந்து மாற்று இதுவே இல்லை. இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை தான். அங்க ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அது வந்து இயல்பு தான். சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டம்ன்றதுல அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கலாம். அமைச்சர்களையோ அரசையோ விமர்சிப்பது வந்து ஒரு பெரும் குற்றம் கிடையாது, அது ஒரு ஜனநாயக நடைமுறை தான். இதற்காக நீங்க கைது நடவடிக்கைகள் ஈடுபடுவது அவசியமில்லாத விஷயம். தாவேக அரசை உயர்நீதிமன்றம் இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி சரி பண்ணலாம்? இல்ல, இது வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க வந்து விமர்சனம் கொடுக்காம நீங்க வந்து உங்ககிட்ட வந்து நல்லது கெட்டதை நம்ம எடுக்க முடியாது. விமர்சனம் தனிப்பட்ட விமர்சனம் தான் இருக்கக்கூடாது தவிர நீங்க செய்யறீங்க அந்த விஷயத்த வந்து நீங்க செஞ்சது வந்து தவறு. இப்ப நீங்க ஒரு டெண்டரை கோட் பண்றீங்க, அந்த டெண்டரை வந்து இதுக்குள்ள முடிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து சுட்டி காட்டும் பொழுது அது வந்து தவறு என்பது சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஜனநாயக நடைமுறையில வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம அதை வந்து கைது என்பது சரிப்பட்டு வராது. அதுதான் இவங்க வந்து அந்த ஒரு ஆக்ட் அதுல கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஜனநாயக ரீதியில அவங்க வந்து குரல் கொடுக்கிறார்கள். அரசை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதோ அமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்றதோ தவறாகாதுன்றதுதான் சொல்லியிருக்கு. அவர்களை தனிமையிலே நம்ம சொல்லும் பொழுதுதான் அது வந்து தவறாக ஏற்படுது. அதனால இது வரவேற்கக்கூடிய விஷயம். 400 கோடி ரூபாய்களை கேட்டு புதுச்சேரி மாநில அரசு வந்து மத்திய அரசை கோரியிருக்கிறார். நான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் அவர்கள் குற்றச்சாட்டு, கடந்த ஆண்டுகளில் கொடுத்த 296 கோடியிலேயே 90 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. மீதி செலவு பண்ணாத பொழுது மத்திய அரசு இது தருவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறந்த வாய்ப்பை வந்து புதுச்சேரி அரசு வேணும்னே வீணடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பொதுவாக வந்து புதுச்சேரி அரசியலை பொறுத்து ஒரு ஊடக வெளிச்சமும் அதில் கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில வரும்பொழுது அதை நம்ம என்விசா பார்க்கணும். புதுச்சேரி அரசு தொடர்ந்து தவறுகளை செய்கிறார்கள். இல்ல, அவங்க கிடைத்த வாய்ப்பை நழுவ விடுகிறார்கள் என்பதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க செய்யறது வந்து
எவ்வளவு செஞ்சாலும் அதுக்கு வந்து நமக்கு குறைவாக தான் இருக்குது. ஆனா புதுச்சேரி போன்ற சிறிய மாநிலங்கள்ல அதை வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுல வந்து நிறைய அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கோயிலேஷன் இல்லாம தான் இருக்கிறது. அதனால வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், இது அரசாங்கம் வந்து வாங்கி இருந்தாலும் சரி, அது வாங்காம இருந்தாலும் சரி, அந்த டெவலப்மெண்ட், அந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் இன்னும் பெருசா நம்ம ஒரு டிஃபரன்ஸை நம்ம இது வரைக்கும் பார்க்கல புதுச்சேரி. வி த லீடர்ஸ் கட்சி கொடி, கட்சியினுடைய பெயர் அடுத்த மாதம் அறிவிக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. ஏதாவது மாற்றங்களை தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஏதாவது எதிர்பார்க்கலாமா அவங்ககிட்ட இருந்து? ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ இதுல வந்து ரொம்ப அச்சம் நிறைய இருக்கு. அவர் அந்த பி த லீடர்ஸ்ன்ற அமைப்பை உருவாக்குனது இப்போ அவர் உருவாக்கல. அவர் எப்போ ஐபிஎஸ் ஒரு செய்திகள் நம்ம அப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சில செய்திகள் வரும்பொழுது அவர் இந்த அமைப்பை வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. ஆமா, அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய ஒரிஜினல் அஜெண்டா என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல. அவர் வந்து அன்னைக்கு அவர் வந்து ஒரு மாநாடு போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, திரு அண்ணாமலை அவர்கள் வீட்டுல இருந்து வெளியே வரும்பொழுது மதத்தையும் சாதியையும் வீட்டுல பூட்டி தான் வச்சுட்டு வந்தேன்னு சொல்றாரே தவிர திறந்துட்டு வரேன்னு சொல்லல. அதாவது ஒருத்தருக்கு கடந்து வந்த பாதை இருக்கும். அந்த பாதையை வந்து மறக்க கூடாதுன்றதுக்காக சில பேர் அவங்களுடைய அந்த இறை நம்பிக்கை இருக்கும். அதை நம்ம குறை சொல்ல. ஒரு பொது வெளியிலன்னு வரும்பொழுது இப்போ வந்து ஒரு பொது வெளியில வரக்கூடிய ஒரு நபர் அவர் சொல்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய இதை வந்து இளைஞர்கள் வழியில வந்து உருவாக்கிட்டாருன்றது நம்ம செய்திகள் வாயிலாக பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, வரும்பொழுது வீட்டுல பூட்டி வச்சுட்டு வரேன்னும் போது அப்ப அவர் எப்ப வேணாலும் பூட்டை திறந்து பார்க்கலாம் இல்லைங்களா? மதத்தையும் சாதியையும் அவர் வந்து எப்ப வேணாலும் அவர் எடுத்து மாட்டிக்கலாங்கிற மாதிரி தானே இருக்கு. அது வந்து சிலதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சியா இருக்கு. ரெண்டாவது, இந்த அமைப்பு இப்ப உருவாக்குறதுக்கான நெசசிட்டி என்ன? நீங்க எவ்வளவு பேருக்கு கல்வி கொடுக்க போறீர்கள், எவ்வளவு பேருக்கு வாழ்வாதாரங்கள் கொடுக்க போறீங்கன்னா பரவாயில்ல. அரசியல் கட்சிகள் நிறைய இருக்கிறது, அவர் வரணும். இந்த ஜனநாயக இதுல யார் வேணாலும் வரலாம். பட் அதுக்கான உண்மையான நோக்கம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். பி த லீடர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உருவாக்கின இயக்கம் அல்ல. அது பல வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஏன் திடீரென்று அதற்கு புது உத்வேகம் கிடைக்கின்றது? ஸோ அது வந்து தெரியணும். எந்த ஒரு மாநில தலைவர் வந்து ரிசைன் பண்ணா கூட இந்த அளவுக்கு பிரதம மந்திரியும் உள்துறை மந்திரியும் பார்த்து நான் ரெசிக்னேஷன் கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு லீடரும், ஸ்டேட் லீடர் பிஜேபியில நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனா ஏதோ ஒரு மறைமுகமான அஜெண்டா இருக்கிறதா இருக்கலாம். அவருடைய ஒரு இப்போ திடீரென்று அவர் அரசியல்ல வந்து அரசியல் இயக்கமாக இருக்காது என்று கூறுகிறார். வெறும் வந்து இதுவாதான் இருக்கும், அமைப்பாக மட்டும்தான் இருக்கும், ஒரு சோசியல் மூவ்மெண்ட்னு தான் சொல்றாரு. இப்ப திடீர்னு கொடியை அறிமுகப்படுத்துறேங்கிறாரு, திடீர்னு கட்சி பேரை சொல்றேங்கிறாரு. அப்ப இவரு எதையோ நோக்கிதான் இந்த நாட்டுல வந்து நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இருக்கிறீங்களோ இல்லையோ, மக்களுக்கிட்ட இருந்து அந்த விஷயங்களை உள்வாங்கி நீங்க வேற மாதிரி கொண்டு போறதுக்கான தான் இதெல்லாம் வந்து தெரியுது. மக்களுக்காக உழைக்கிற மாதிரி யாருமே. இன்று வந்து நீட் தொடர்பான போராட்டங்களில் பங்கெடுக்க வேண்டிய மாணவர்கள், ஜனநாயக திருவிழாவில் கேட்டவர்கள் இருக்காங்க. திரைப்படங்களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய திரையுலகினர் நீட் போராட்டத்தில் இருக்காங்க. இது என்ன சார், திரையுலகம் வந்து நீட் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவங்க எதுக்காக உள்ள வராங்க? இல்ல, இது ஒரு எழுச்சி தான். அந்த போராட்டத்தை வந்து நம்ம செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் பார்க்கும்பொழுது அதுல இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு என்னங்க, அவங்க ஒன்றும் வந்து சம்பாதிக்கவே போகல. அவங்க வந்து இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க, இல்ல அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஜெனரேஷன்ஸ் தான் அங்க ஃபைட் பண்றாங்க. அவங்களோட பேச்சு வந்து வெகுளியாக தான் இருக்கிறது. அதுல உள்நோக்கம் ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட இதை பார்க்கும்பொழுது யாரா இருந்தாலும் தன்னெழுச்சியா அவங்க வந்து வெளியே வர வேண்டியதா இருக்கும். நேற்று நடந்த விஷயம் கூட சில பேர் வந்திருக்கிறாங்க, சில பேர் வரல. அதுதான் ஒரு சில இது இருக்கு. யாரும் அதை வந்து ரியல் ஃபைட் ஃபார் சோஷியல் காஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வெளியில வராங்க. மற்றவங்க அப்படியே கொஞ்சம் நம்ம சொல்லலாமா வேண்டாமான்ற ஒரு இதுல இருக்கு. இது வந்து ஒரு நியாயமான ஒரு போராட்டம். ஏன்னா இன்றைக்கு பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு ஷார்ட் இது வந்து வீடியோ கொடுக்குறாரு அந்த நிகழ்ச்சிகளை பத்தி. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கொண்டு வருவோம், அது மாதிரி யாருக்கும் திருமர்சன் ஜெயிலு அப்படின்லாம் சொல்ற பிரதமர் அவர்கள். நான் வந்து இது சுட்டி காட்டுறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும்ன்றது வந்து நான் ஒரு எளிய ஒரு சாமானியனாக தான் நான் கூறுகிறேன், குறை சொல்லவில்லை. அது வந்து நம்ம கொஞ்சம் நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதை செய்திருந்தால் இவ்வளவு பெரிய போராட்டத்தையும் நம்ம வந்து விலக்கி இருக்கலாம். தேவையில்லாத நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் காயத்தோட உள்ள இருக்கிறான்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கு இந்த நீட் போர் தொடர்பான போராட்டத்தின் புதிய போராளியாக திரைப்பட நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவதாரம் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா? லத்தியால பதில் சொல்லாதீங்க கேள்வி சொல்லியிருக்காரு. ஆமா, ஆதங்கம். இது வந்து ஒரு இது வரவேற்கணும்.
இவர்கள் எல்லாம் வந்து வாயை மூடி மௌனமாக இருப்பதை விட பொதுவெளியில் பேசுகிறார்கள் என்றால் வரவேற்க வேண்டும். இதற்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து நம்ம கற்பிக்க கூடாது. இது வந்து ஒரு நியாயமான ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நியாயமான போராட்டம் தானே. அவங்க என்ன கேட்கறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க, நீட் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுல இது ஒரு பெரிய நம்ம வந்து பெரிய பொருளாதாரமாகவும் வளர்ச்சி அடையும். கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் எக்ஸாம் நடத்தப்படும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நடந்த தவறுக்கு உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கப்பட்ட பிறகும் கூட இந்த போராட்டத்தை தொடர்வதன் உள்நோக்கம் வேற ஏதாவது இருக்க வாய்ப்பு? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ திரு மார்க்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணதுக்கு இன்னும் ஜாமீன் கொடுக்கல அவருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி நீட் தேர்வுல முறைகேடு நடந்தப்போ அரெஸ்ட் பண்ண ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டதாக நான் செய்திகளை பாக்குறேன். அப்ப எப்படி அவருக்கு ஜாமீன் கொடுப்பாங்க? அவர் எவ்வளவு ஒரு பெரிய தவறு இழைத்திருக்கிறார், அவருக்கு எதற்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும்? என்ன காரணத்துக்காக ஜாமீன் கொடுத்தார்கள்? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்பொழுது கொந்தளிப்பு அதிகமாக ஏற்படுகிறது இளைஞர்களுக்கு. ஒரு நீட் எக்ஸாம்ல முறைகேடு நடந்திருக்குது, அவரு வந்து கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவருக்கு ஜாமீனில் விட வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நியாயத்தன்மை சிதைக்கப்படுகிறது என்பதால் தான் இந்த போராட்டம் இன்னும் வெகுண்டு எழுகிறது. மிக நன்றி சார். பல்வேறு அரசியல் தொடர்பான விஷயங்களுக்கு உங்களின் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். மக்களிடம் இதை கொண்டு செல்வோம், அவர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் சார். இந்த நேரநாளுக்கு நேரம் ஒதுக்கியதற்காக மிக்க நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.